இந்தியா சிமெண்ட்ஸ் கல்வி அறக்கட்டளையின் மூலம் 1958ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சங்கர் பாலிடெக்னிக் கல்லூரி இந்த சமுதாயத்தில் பின்தங்கிய கிராமப்புற இளைஞர்களுக்கு தொழிற்கல்வி கொடுத்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இந்த கல்லூரி தற்போது இருபாலரும் பயிலக்கூடிய அரசு நிதி உதவி பெறும் தன்னாட்சி பெற்ற கல்லூரியாக செயல்பட்டு வருகின்றது. அரசு நிதி உதவி பெறும் திட்டத்தின் கீழ் அமைப்பியல் துறை சிவில் இன்ஜினியரிங், இயந்திரவியல் துறை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மின்னணுவியல் மற்றும் தொலைத்தொடர்பியல் துறை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கணிப்பொறி அறிவியல் துறை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆகிய பிரிவுகள் உள்ளன. இயந்திரவியல் துறை மற்றும் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையில் சுயநிதி பாடப்பிரிவிலும் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகின்றது. தற்போது தொழிற்சாலைகளுக்கு தேவையான நவீன பயிற்சி அளிக்கக்கூடிய முழு கட்டமைப்பு வசதியும் இந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ளது. இப்பாலிடெக்னிக் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய முன்னணி தொழில் நிறுவனங்கள் மனமுவந்து வேலை வாய்ப்பை வழங்குகின்றன. மாணவர்களை முப்படைகளிலும் பணிபுரிய தூண்டும் வகையில் செயல்படக்கூடிய NCC பிரிவு இப்பயிலகத்தில் மாணவர்களுக்கு உள்ளது. ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் துறை சார்ந்த பேச்சுக்களை கேட்பதற்காகவும் அதற்குண்டான பயிற்சிகளை பெறுவதற்காகவும் தனித்தனி அசோசியேஷன் செயல்பட்டு வருகின்றது. தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக மாணவர்கள் ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு தொழிற்சாலைக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். உடற்கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கல்லூரியிலே அனைத்து விளையாட்டு பிரிவுகளிலும் மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. ஒழுக்கத்தோடு கூடிய தொழிற்கல்வி பயிற்றுவிக்கக்கூடிய இடமாக சங்கர் பாலிடெக்னிக் கல்லூரி திகழ்ந்து வருகிறது.